Hi friends, வணக்கம். Welcome to Vijee Simpli home. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஒரு ஸ்வீட், ஒரு காரம். இது ரெண்டு தான் ஹெல்த்தியான இதுதான் பார்க்க போறோம். அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ என்ன ரெசிபின்னு சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, ஸ்வீட்டில் வந்து பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிள். அது வேக வைக்கிறதுக்கு தான் ஒரு 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். பீட்ரூட் அல்வா, காலிஃப்ளவர் 65 இது ரெண்டும் ஈவினிங்கு எங்கள் பசங்க கேட்டாங்க, அப்படியே உங்களுக்கும் வீடியோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டும் தான் செய்கிறோம். இந்த பீட்ரூட் அல்வா வந்து நம்ம ஈவினிங்லேயும் சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் மினி டிஃபனில் ஒரு ஸ்வீட்டு, இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிடுவோம். அதுக்கும் இது சாப்பிட்லாம். ரெண்டுத்துக்குமே மார்னிங்லேயும் சாப்பிட்லாம், ஈவினிங்கும் சாப்பிட்லாம். இந்த பீட்ரூட் அல்வா ரொம்ப ஈஸி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ பீட்ரூட் சீவி வச்சுருக்கிறேன், 100 கிராம் சர்க்கரை, முந்திரி 25 கிராம், பால் 1/4 கப், ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன், நெய் 5 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி. வேகத்துக்கு மட்டும், வதக்கிறதுக்கு அதை வதக்கணும். நல்லா வதக்கிறதுல தான் இருக்குது. 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமா. எடுத்துட்டோம். இப்போ நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பால் ஊற்றிடுறேன். 1/4 கப்பு பால் சொன்னேன். 1/4 கப்புனா 250 ml. அந்த அளவுக்கு பால் விட்டுக்கிறோம். இது வந்து நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நல்லா வெந்த பிறகு தான் சர்க்கரை போடணும். மூடி போட்டு வச்சிடுறேங்க, வேகட்டும். 10 நிமிஷம் ஆச்சுங்க, நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டும் இனிப்பு, அதனால 100 கிராம் சர்க்கரை போதும். உங்களுக்கு அதிக இனிப்பு தேவைன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. நல்ல தளன்னு ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் அப்படியே மொத்தமாக சேர்ந்துடும், அந்த மெல்ட் ஆன சர்க்கரை எல்லாம். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நம்ம ஏலக்காய் பொடி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துடுறேன். முந்திரி பருப்பையும் சேர்த்துடுறேன். பீங்கான் பவுலில் எடுத்து நான் கொட்டிடுறேன். இதை வா. இது நாங்கள் பண்ணுற 3வது அல்வாங்க. பாதாம் அல்வா, கிரீன் பீஸ் அல்வா, அதுக்கடுத்து பீட்ரூட் அல்வா. காலிஃப்ளவர் 65 செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து சுடுதண்ணியில் உப்பு போட்டு லேசாக மஞ்சள் போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதில் என்னெல்லாம் சேர்க்கணுன்ட்டு சொல்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடரு கலர் கொடுக்கும், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது காரம் இருக்காது. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, ஆயில் பொரிக்க. நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். கடலை மாவு போட்டுடுறேன். எடுத்து வச்சுருக்க கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயத்தூள்,
அப்புறம் உப்பு அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம இதை பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு தேவைன்னா ரெட் கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, வேண்டான்னா விட்டுருங்க. நான் சும்மா ஸ்லைட்டாக விடுறேன், கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக, வீடியோக்காக. நான் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி, சும்மா வீடியோக்காக நான் யூஸ் பண்ணுறேன். இதை நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். 1/2 அன் ஹவர் பொறுத்து நம்ம இதை பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து மேரினேட் பண்ணதை நான் உங்களுக்கு காமிச்சேன். 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் சூடாச்சு, இப்போ நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பீட்ரூட் அல்வாவும் முடிச்சிட்டோம், காலிஃப்ளவர் 65ம் முடிச்சிட்டோம். இப்போ டேஸ்ட் பார்க்குற நேரம். நானும் பீட்ரூட் அல்வாவும் மேட்சிங். பீட்ரூட் அல்வா சூப்பராக, அந்த பச்சை வாசனைலாம் இல்லாமல் அந்த பாலும் சர்க்கரையும் சேர்ந்து அந்த முந்திரி பருப்போடும் சூப்பராக இருக்குதுங்க. எங்கள் கேமராமேனுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குறேன். இந்த கேமராமேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆமாம், இல்லைன்னா எனக்கு வயிறு வலிக்கு கேமராமேனை பார்த்துட்டு சாப்பிட்டா. சூப்பர். சக்கரை லிமிட்டா சூப்பராக இருக்குது. இந்த அளவு சக்கரை இந்தாங்க, உங்களுக்கு ஒரு வாய். அடுத்து காலிஃப்ளவர் உங்களுக்கு, அடுத்து எனக்கு. அது கடலை மாவும் நம்ம போட்டிருக்கிற அரிசி மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி சூப்பராக இருக்குது. ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்ல க்ரன்ச்சியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து பொடியாக வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் தூவி, லெமன் வேணுனாலும் பிழிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ கோல்ட் டைம்ன்றதுனால நான் லெமன் பிழியலை. வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் தூவி சூப்பராக இருக்கும். இந்த கேமராமேன் எப்படி இருக்குது சொல்லுங்க கேமராமேன். அப்புறம் நானே சமைச்சு நானே இது, நீங்கள் எதனா குறை நிறைய சொல்லலாம் கேமராமேன். என்ன பார்க்க ஓவரா இருக்குது, கேமராமேன் இது பண்ணிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அப்படியா? உப்பு அதிகமாக இருக்குது. ஒரு கல் தூக்கலாயிடுச்சு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இதை நீங்கள் செய்து பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்னன்ட்டு. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.